மக்களே வணக்கம். ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த யூடியூப் இணையதளத்தின் வழியாக நாம் பல்வேறு நல்ல ஆயன்களை சந்தித்திருக்கிறோம், கௌரவித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ளப் போகிற ஆயன் மிகச்சிறந்த ஆயன், ஆயன்களுக்கெல்லாம் ஆயன் என்று நாம் அவர்களை சொல்லலாம். காரணம், இந்த சமூகத்திற்கு பல நல்ல ஆயன்களை, ஆசான்களை உருவாக்கி கொடுத்த உன்னதமான ஆசான் இந்த ஆயர். இவர் என்ன செய்தார், இவரது வாழ்வு முறை எப்படி இருந்தது, இவரது ஆளுமை எப்படி இருந்தது, அனைத்தையும் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர்களுக்கெல்லாம் மாஸ்டர் என்று சொல்லுவார்களே, அப்படி ஒரு உன்னதமான மாஸ்டராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் அவர்களுடைய மாணவர்கள் இன்றைய நாளிலே இந்த இடத்திற்கு வந்திருப்பது. இந்த இடம் ஒரு கல்லறை தோட்டம். நாம் அறிந்து கொள்ள போகிற நபர் அருட்தந்தை பால் ஆண்டனி அடிகளார். அன்னார் இறந்து 26 ஆண்டுகள் கழிந்தும் அவருடைய மாணவர்கள் இன்றைய நாளிலே அவரது கல்லறையை சந்தித்து அவருக்கு வணக்கம் செலுத்தி அன்னாரது ஆன்மாவுக்காக சிறப்பாக ஜெபிக்க கூடியிருக்கிறார்கள் என்றால் அந்த மனிதர் மீது அவர்கள் எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆகவே அவரை குறித்து அறிந்து கொள்வது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அத்தோடு கூட அவரது ஆளுமை, அவர் வாழ்ந்த வாழ்வு முறை, அவரது கற்பித்தல், இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு நாம் நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம். வாருங்கள், அன்னாரை பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்வோம். தந்தையாக இறைவன் அன்பால் நம்மை என்றும் காத்தருள்வாராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து கிருபையால் நமக்கு நல்வழி காட்டுவாராக. தூய ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த நினைவிடத்தை ஆசீர்வதிப்பாராக. என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை.
எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ். தந்தை மகன் தூயாவின் பெயராலே உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியில் செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் இசைக்கின்றனர். For Paul Anthony, அருட்தந்தை பால் ஆண்டனியை Father Paul Anthony. பால் ஆண்டனி அடிகளாரால் அருட்தந்தை பால் ஆண்டனி அவர்கள். அருட்தந்தை பால் ஆண்டனி அவர்களுடைய அருட்தந்தை பால் அந்தோனி அடிகளார் அவர்கள் ஃபாதர் பால் ஆண்டனி அவர்களுடைய மக்களே, இந்த கலியுகத்துல மனிதர்களாகிய நாம் பிற மனிதர்களை ஒரு பாரமா பார்க்கிறதும், அவர்கள் உயிரோட இருக்கும் போதே அவர்களை புறந்தள்ளி வைக்கிறதுமா இருக்கிறோமே. ஆனால் இந்த குழுவினர் தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த, தன்னை வளர்த்தெடுத்த ஒரு உன்னதமான மனிதர் இறந்த பிறகாகவும் வருடா வருடம் அவரை நினைவு கூறுகிறதும், அவருக்காக கல்லறையில் ஜெபிக்கிறதும், அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுறதுமா இருக்கிறாங்களே. அப்ப அந்த மனிதர் என்ன செய்தார்? அவரது பூர்வீகம் எது? அவர் வாழ்வு முறை எப்படி இருந்துச்சு? தன்னுடைய மாணவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்? இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆகவே காத்திருப்போம். அடுத்த பதிவில் அவரை குறித்து தெளிவாய் தெரிந்து கொள்வோம். நன்றி.